கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை மகிழ்விக்கும் வாசனை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும்படி எங்களை அப்பாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். உமக்கு பிரியமான துதி ஸ்தோத்திரத்தினால உம்மை மகிமைப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் சகல மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக பாதுகாத்ததற்கு அடையாளமாக நன்றி கடனாக நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டு சுகந்த வாசனையை அர்ப்பணித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் சுகந்த வாசனையை முகர்ந்து புதிய வாக்கு தத்தத்தையும் கொடுத்து நோவாவை ஆசீர்வதிக்கிறார். நாமும் இந்த ஓய்வு நாட்களில் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் குடும்பமாக ஆலயம் சென்று கர்த்தர் கடந்த நாட்கள் முழுதும் காத்த தேவனுக்கு உதட்டின் காளாயாகிய ஸ்தோத்திர பலியினால் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி நன்றி கூறி பாடி ஆராதிப்போம். நாம் ஓய்வு நாளில் சுகந்த வாசனையை ஆராதனை செய்யும் போது தேவன் நம் வாழ்க்கையில் ஆசீர்வதித்து புதிய விசுவாச வாக்கு தத்தத்தை தந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவருக்கு பயன்படுத்தத்தக்கதாய் ஒப்பு கொடுப்போம். பிரியரே, ஆபேல் காயின் தேவனுக்கு செலுத்தும் பலியை பற்றி வாசிக்கிறோம். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காரணம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு ஏற்ப நடந்து கொண்டான். தேவன் விரும்பும் முறையில் காணிக்கையை கொண்டு வந்து அன்போடும் தாழ்மையோடும் முழுமனதோடும் ஜீவ பலியாக செலுத்தினான் என்று பார்க்கிறோம். எனவே சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்து அவனை ஆசீர்வதித்தார். நாமும் எத்தனை பலி என்று அல்ல, எந்த மனநிலையில் அவரை பாடி துதித்து ஆராதிக்கிறோம் என்பதையே கர்த்தர் பார்க்கிறார். முழுமனதோடு முழுபலத்தோடு முழு சக்தியோடு ஆராதிக்கிறமே ஒப்பு கொடுப்போமா? ஆமென்.